நாம் உண்ணுகிற உணவு வந்து நமக்கு கடினமாக இருக்கணும். ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அதாவது நமக்கு பசியே இல்லைன்னா கூட நமக்கு சாப்பிட்றாங்கல்ல நிறைய பேர். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த உணவை சாப்பிட்றது அவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு அர்த்தம். பசியே இல்லைப்பா, எனக்கு பசிக்குதா இல்லையானே தெரில, எனக்கு 3 வேளை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பசிக்குதா இல்லையா, பசினாலே என்னன்னு தெரியாது, ஆனால் சாப்பிட்டுட்ருப்பாங்க. எனக்கு பசிக்கலை தான், ஆனால் நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு அது ஈஸியாக இருக்குது. அது சாப்பிட்ற உணவுங்கிறது. எனக்கு பசிக்குது, எனக்கு பசியே இல்லை, ஆனால் அந்த தோசை ஸ்மெல்லு அதோட வாசத்தெல்லாம் பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சு அப்படின்னு அந்த மாதிரி பசியே இல்லைனாலும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ஈஸியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த உணவு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், இதெல்லாம் அவ்வளோ ஈஸியான உணவுகள். ரொம்பவும் வந்து நம்மளை அடிமைப்படுத்திடும். அதுவாக இழுத்துட்டு போகும். விட்டால் நம்ம வாயிலே ஊட்டி விட ஆரம்பிச்சிடும். தோசையை என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே பிச்சு நம்ம வாயில் ஊட்டும் போலுக்கு அந்த அளவுக்கு ஈஸியான உணவு. அதனால் வந்து இந்த உணவுகள்லாம் வந்து ஆனால் உணவுங்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் கஷ்டமாக இருக்கணும். ஒரு வேலைன்னு வச்சுக்கிட்டா கூட யார் நல்லா முன்னேறும், கஷ்டப்பட்டு அந்த வேலை கஷ்டமாக இருக்குது, எந்த வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கு தான் நிறைய சம்பளமும் கிடைக்கும், அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். அதை சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு கஷ்டமாக இருக்கணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், இந்த சோறு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வத்த குழம்பு, பருப்பு சாதம், பருப்பு குழம்பு, அப்புறம் ரசம், மோர், இப்படி சில பேர் சாப்பிட்றாரு. இன்னொருத்தர் என்ன சாப்பிட்றாரு, தேங்காய், பழங்கள், காய்கறிகள், அப்புறம் பயிர் வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் கீரைகள், அப்புறம் முட்டை, பால், இந்த மாதிரி ஒரு உணவு, இந்த மாதிரி அப்புறம் தயிரும் எடுத்துக்கிறார், தயிரும் சாப்பிட்றார். இந்த மாதிரி ஒரு உணவு சாப்பிட்றாரு. ரெண்டாவது நான் சொன்னது வந்து கஷ்டமாக இருந்தது. முதல்ல சொன்ன உணவு வந்து அதை சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, அதை யாரும் வந்து பெருசாக அதை ஒரு பெரிய திறமையே கிடையாது. ஆனால் ரெண்டாவது ஒரு உணவு சாப்பிட்றாரு பாருங்க, அந்த உணவை சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி சாப்பிட்றவங்கள பார்த்தா நமக்கு வியப்பு வரும், எப்படி இதெல்லாம் சாப்பிட்றாரு அப்படின்னா. இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு எது நல்ல உணவு எது கெட்ட உணவுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கணும். கஷ்டப்பட்டு சாப்பிட்ற உணவு தான் நல்ல உணவு. நீங்கள் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அது நம்மளை அடிமைப்படுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த உணவால் நமக்கு நோய் தான் வரும், நமக்கு நன்மை ஏற்படாது, தீமை தான் ஏற்படும், அழிவு தான் ஏற்படும். எது நம்ம ஈஸியாக சாப்பிட்றோமோ, எந்த உணவில் ஈஸியாக சாப்பிட்றோமோ, எந்த உணவெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறதோ, எனக்கு தோசை பிடிக்கும், தோசைன்னா எனக்கு உசுறு, பிரியாணின்னா எனக்கு உசுறு, அப்படி சொல்கிறவங்கள நம்ம பார்ப்போம். ஆனால் யாராவது சொல்லுவாங்களா, எனக்கு தேங்காய்னா உசுறு, தேங்காய்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அல்லது வந்து எனக்கு தக்காளி பழம்னா ரொம்ப பிடிக்கும், கொய்யா பழம்னா நான் அவ்வளோதான் உயிரே விட்டுருவேன், நான் வந்து அப்புறம் வெண்டைக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி யாரும் அதை வந்து ரொம்ப சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து அடிமைப்படுத்தாது உங்களை. நல்லாயிருக்கும், தேங்காய் சாப்பிட பிடிக்கும், அதுக்காக வந்து அது நம்மளை அடிமைப்படுத்தாது. ஏன்னா அதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எதெல்லாம் கஷ்டமான உணவுகளில் காய்கறி பொரியலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறி பொரியலையும் கஷ்டமான உணவுகளின் பட்டியலில் சேர்த்துக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டு வந்து சோறு, பூரி, பொங்கல், பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், கொழப்புட்டு, இதெல்லாம் சேர்த்துறாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ஈஸி. இந்த உணவை சாப்பிட்றது உங்களுக்கே தெரியணும். உங்களுக்கு வந்து ஈஸியான உணவு எது, கஷ்டமான உணவு எது. எந்த உணவு உங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கோ அந்த உணவை சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல உணவு. உங்களை அடிமைப்படுத்துகிற உணவு, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது சாப்பிட்ற அதுவாக உங்களை இழுக்குது, என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் எந்த உணவெல்லாம் குறிப்பிட்றீங்களோ அதை சாப்பிடாதீங்க. அதனால் உங்களுக்கு அழிவு தான் ஏற்படும் அப்படிங்கிற சொல்கிறேன். சாப்பிடுவதுக்கு கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்பட்டு நீங்கள் சாப்பிடுங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா தான் முன்னேறுவாங்க. அது மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிடணும். கஷ்டப்பட்டு சொன்னால் அந்த உணவை சாப்பிட்றதுக்கே நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும். சும்மா ஈஸியாக அப்படி ஒரு 5 இட்லி வைப்பாங்க, இல்லை இன்னும் வைங்கன்னு 10 இட்லி சாப்பிட்டு போயிடுவார். அவருக்கே தெரியாது நம்ம 10 இட்லி சாப்பிடணுன்ட்டு. ஆனால் வந்து ஒவ்வொரு இட்லியாக சாப்பிடும்போது அப்படியே 10 இட்லி இதோடு நிறுத்திப்போம், இதுக்கு மேலே சாப்பிட்டா அந்த அளவுக்கு நாகரீகமாக இருக்காது, பார்க்குறவங்க அசிங்கமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு 10 இட்லி சாப்பிட்டு போயிடுவார்.
அது மாதிரி பரோட்டா, பூரி, பொங்கல், பிரியாணின்னு சொல்லிட்டு இதிலலாம் வந்து அவ்வளோதான். அது எல்லாமே நம்மளை அடிமைப்படுத்தும். ஈஸியான உணவுகள், நம்மளை வந்து சாகடிக்கின்ற உணவுகள் இது. நோய்களை கொடுத்து நம்மை சாகடிக்கின்ற உணவுகள், மலிவான உணவுகள் இது. மலிவான போதை உணவுகள், இதெல்லாம் போதை உணவுகள், கெட்ட பழக்கங்கள். உணவுகளில் உள்ள கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம். கெட்ட வார்த்தையில் இருக்கு, நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து கெட்ட வார்த்தைகள். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், கொழாப்புட்டு, இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைகள் போன்றது. நல்ல வார்த்தைகள்னால் எதுனாக்கா கிழங்குகள், மரவள்ளி கிழங்கு, காய்கறிகள், பழங்கள், தேங்காய், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், பால், முட்டை, இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து நல்ல வார்த்தைகள் போன்றது, நல்ல உணவுகள். நம்ம இதை சாப்பிடணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் சாப்பிட முடியும். கஷ்டப்பட்டு மன உறுதி இருந்தால் மட்டும்தான் இதை சாப்பிடணும். மன உறுதி உடையவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் இதெல்லாம். மன உறுதி இல்லாதவங்க தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், பாயாசம், இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, பழைய சாதம், பிரியாணி அதை சாப்பிடுவாங்க. வத்த குழம்பு, சாம்பார், அந்த உணவு சாப்பிடுவாங்க. மன உறுதி இல்லாதவங்களோட உணவு முறை அது. அதனால் நீங்கள் எந்த உணவை சாப்பிடணுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதுல உண்மை இருக்குது, வாஸ்தவம் தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்.